கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அழகாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை. தேவன் உடைய வார்த்தை என்னமா நமக்கு வந்திருக்குன்னு சொன்னால், இந்த நாளில் நீங்கள் உங்களை பார்த்து, நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தாம்மா என்னுடைய ஆலயம் சொன்னார். இன்றைக்கி பெரிய பெரிய ஆலயங்கள் ஏன் கட்டுகிறாங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் ஒன்றாய் கூடி சேர்ந்து ஜெபிப்பதற்காக, ஒன்றாய் ஐக்கியப்படுவதற்காக, நாம் ஒருமனப்பாட்டில் இணைப்பதற்காக பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டலாம். அதை சபை என்று சொல்கிறோம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது என் சபை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அழகான வார்த்தை. அன்றைக்கு என் சபை என்று எழுதப்பட்டதுன்னா, அதே இன்றைக்கு சபை, நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய தேவனுடைய ஆலயம் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளத்தான் அவ்வளோ பெரிய ஒரு வானாதி வானங்களை, அவ்வளோ உயரமான தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது அல்லவா? என் பிரியமான தேவச்சனமே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை நாம துக்கப்படுத்துறோமா சந்தோஷப்படுத்துறோமா என்று சொல்லி இன்றைக்கு அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம்ம தேவனுடைய ஆலயம். சரி, அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம துக்கப்படுத்துகிறோமா இல்லை துக்கப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துகிறோமா? அப்போ தேவனை எந்தெந்த காரியத்தில் நம்ம துக்கப்படுத்துகிறோன்னு பார்க்கணும், தேவனை எந்த காரியத்தில் நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது தேவனை அவர்கள் துக்கப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். எந்த காரியத்திலாம் அழகாய் தேவனை வழிநடத்தி வரும்பொழுது, எகிப்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வந்தேன், எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை அழைத்து வந்தேன் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு முறையும் சொல்லி 80 முறை அதை சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 80 முறை சொல்கிறார் தேவன், நான் உங்களை எகிப்து தேசத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி 80 முறை முழு வேதகாமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, ஏன்னா அவங்களுக்கு திரும்ப 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 தேவன் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அடிக்கடிக்க முறுமுறுக்கிறதும் கோபப்படுகிறதும் தேவனையே வேதனைப்படுத்துகிற அளவுக்கு அவங்க பேசி விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாலாக்குன்ற ஒருத்தர் இருக்கிறார். அவன் ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட்டமா வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ராஜா என்ன பண்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கறான். இன்னும் இவ்வளவு அழகா ஒட்டுமொத்தமா இவங்க மேயிறாங்களே, பெரிய நிலவெளியில சமவெளியில, அந்த பசுமையான சமவெளியில இந்த இஸ்ரவேல் ஜனங்க குரூப்பா போகிறத பார்த்து குரூப்பா அந்த கோத்திரமா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதை பார்த்ததும் இந்த அழகா அந்த வயல்வெளியில அவங்களுக்கு பார்த்ததும் இன்னும் மந்தையா இருக்கிறாங்களேன்னு சொல்லி சொல்லுவான். அந்த இடத்துல நம்ம அதை வாசிக்கத்தான் போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அந்த அழகான அவனுக்கே அந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பசுமையான புல்வெளியில பார்க்கும் பொழுது, இன்னும் இது ஒரு மந்தையா இப்படி இருக்காங்களே, இவ்வளவு திரளான ஜனங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது இந்த இடத்துல. உடனே தீர்க்கதரிசியை போய் பார்த்து, இவங்க எப்படியாவது நம்ம சபிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டிட்டு வர்றதுக்காக போகிறார். என்னாகும் 24 23 பார்த்தீங்கன்னா, அவன் பாலாக்கு அனுப்புறான் பிழையாம கூட்டிட்டு வர சொல்லி. அப்படி கூட்டிட்டு வரும்போது அவன் என்ன சொல்றான், ஆண்டுகிட்ட கேட்குறாங்க, எல்லாமே பேசுறாங்க, இங்கே எல்லாமே நடக்குது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் அந்த ஜனங்க எப்படி இவங்களை நான் சபிக்கலாம்னு நினைச்சப்பா, என் ஆண்டவர் என்ன பண்றாரு, சபிக்க விடலை. ஏன்னா இது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இவர்களை என்னால் சபிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஒரு தந்திரத்தை கத்தி கொடுத்துட்டு போயிடறான். என்னன்னு சொன்னா, இந்த ஜனங்களை நீங்க எப்படி வழி நடத்த முடியும்னு சொன்னா, இவங்களை எப்படி மாற்ற முடியும்னா, நீ பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்ள, அந்த இடத்துல இருந்து அவங்கள உன் ஜனங்க பக்கமா அவங்கள வரவையே, நீ உன் விக்கிரகங்களுக்கு படைக்கிறதெல்லாம் அவங்கள சாப்பிடும்படி செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரத்தை கத்து கொடுத்துட்டு போயிடறானே தவிர, ஆனா அவனால என்ன பண்ண முடியல. ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றான், பிழையாம அந்த இடத்துல ஆசீர்வாதிச்சு தேவ ஜனங்களை சபிக்கணும்னு வரான். ஆனா அவனால சபிக்க முடியல. என் பிரியமான
பிரியமான தேவச்சனமே, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இஸ்ரவேல் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளையும் விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, இன்னும் இருக்குது. இதில் நிறைய படிச்சுக்கிட்டே போகலாம். நான் எடுத்துகிட்டு வந்த வசனம் வேற. ஏன்னா அவருடைய கனியற்ற வாழ்க்கை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, இல்லை தேவனை துக்கப்படுத்துகிறோமானா, இந்த பாலாக் மூலியமா பிழையாம் மூலியமா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம துக்கப்படுத்தக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அது பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து போச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தேவனை நம்ம துக்கப்படுத்துகிறோமா, வேணான ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்கிறோமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். என் பிரியமான தேவச்சனமே, அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த வசனத்தை நான் சொன்ன. பிழையாம் அவன் ஒரு ராஜா, அவன் மோவாப் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறான். ஆனா அவனை விடுங்க, ஆனா பிழையாமுக்கு அறிவு இருக்கணும் இல்லையா, எவ்வளவு வாட்டி ஆண்டவர் சொல்றாரு, போவாத போவாத போவாத. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இதை தாங்க தாங்க தாங்க, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்கிறோம். சரி போ, அவருக்கு வேணான்னு வச்சிருப்பார், நல்லதை கொடுக்கலாம், நமக்கு பெஸ்டானதை கொடுக்கலாம்னு வச்சிருப்பார். ஆனா நம்ம அப்பயே அவர் நச்சின்னு வேணும், போ எடுத்துக்கு போ அப்படின்னு. அங்க போய் நம்ம வேணான்றதை செய்யும் பொழுது கர்த்தன் எப்படியாவது போன்ற. ஆனால் போய் நான் அவனால் ஆசீர்வாதிக்க முடியல. ஆனால் போனான், அங்கே என்னென்ன நடந்தது, கழுத பேசினதெல்லாம் அந்த இடத்துல வரும். அதை போல் நீங்கள் தொடர்ந்த வேத வசனத்தை வாசிங்க. என்னாகும் 23, 24, 25 நீங்கள் வாசிச்சிங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். என் பிரியமான தேவச்சனமே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தேவனை அடிக்கடிக்க துக்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். இந்த காலம் நமக்கு நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோமா, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம், நமக்குள்ள வாசம் பண்ண விரும்பி வாசம் பண்ணுகிற அந்த தேவனை ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிறோமான்னு கொஞ்சம் பாருங்க. என் பிரியமான தேவச்சனமே, பிசாசு 2 கொம்பு வச்சுக்கிட்டு 2 பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு கருப்பா நம்மளை மிரட்ட மாட்டான், நம்ம முன்னாடி நின்று மிரட்ட மாட்டான். அவன் என்ன தெரியுமா, இன்னைக்கு காலகட்டத்தில் ஜனங்களை பயன்படுத்துவான். அவனுக்கு யாரை வேண்டுனாலும் நம்ம முன்னாடி வச்சு நம்ம அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னா யாரை வேண்டுமானாலும் கொண்டு அவன் பயன்படுத்தி அவன் காரியத்தை சாதித்துக் கொள்ளுவான். அன்றைக்கு பிழையா மூலியம் பாலாக்கு மூலியம் அந்த ஜனங்க மூலியமா அவனுக்கு அப்படி செஞ்சான். ஆனா இன்னைக்கு பாருங்க நமக்கு எப்படி வருகிறான் பிசாசானவன் என்று சொல்லி. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு இந்துஸ் நம்ம பக்கத்துல பழகினவங்க தெரிஞ்சவங்க கூட வேலை செய்கிறவங்க ஒரு இந்துஸ்க்கு கல்யாணம்னு சொன்னா அந்த ஊர்ல கல்யாணம் ஆகுதுங்க, இந்த ஊர்ல கல்யாணம், ஒரு கோயில்ல கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டா நாங்க போகட்டுமா வேணாவான்னு என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எனக்கு வேதத்தின்படி சொல்லணும்னு சொன்னா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஏன் அந்த இடத்துக்கு நீங்க போகிறீங்க, ஆனா நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள இருந்தா நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம், ஸ்தோத்திரம் பண்ணி நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனா நம்ம மனசாட்சியின் மித்தமோ இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மொத்தம் நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம அழகா வேதத்துல கொரிந்தியில வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என் பிரியமான தேவச்சனமே, அதற்கு முன்பாகவே போங்க, இல்ல திருமணம் முடிந்து வந்த பின்னாடி அவங்கள போய் பார்த்து அவங்களை கனப்படுத்துங்க, ஒரு கிஃப்ட் கொடுங்க. யார் உங்களை வேண்டாம் என்று சொல்கிறார்கள், நான் அங்க போனேன், நான் அங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இது கேள்வியே கிடையாது. நான் அங்க போய் கொடுக்கட்டுமா, நான் அந்த கோயிலுக்கு போகட்டுமா வேணாமா, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்து என்று சொன்னால் நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். இல்லப்பா நான் விசுவாசத்துல கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க போகாதீங்க. இதெல்லாம் நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் என் பிரியமான தேவச்சனமே. ஆனா என்ன கேட்டா நான் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தேவனை துக்கப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்துகிற காரியம் ஒன்று கூட நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் தேவன் விரும்புகிறார். என்னை நடத்தும் போது என்னிடத்துல பேசும்பொழுதுலாம் எனக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்த, நீர் அந்த இடத்துக்கு போகாது, ஆனா அவங்க வீட்டுக்கு போ, நீ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, அவங்களை கனப்படுத்துன்னு சொன்னா. ஏன்னா மனுஷன் இண்டுவா இருந்தாலும் நம்ம அவனும் ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுவான்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நம்முடைய கிரிகைகள் உண்மையாக இருந்தால், நம்முடைய கிரிகைகள் சரியானதா இருந்தால், முழுமான அன்போடு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு காலத்துல அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க வாயால சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா தானியலுக்கு சொல்லவில்லையா, தானியல் எவ்வளவு வைராகியமா இருந்தான் யோசிச்சு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு வைராகியமா இல்லையா, நீ செஞ்சு வச்சிருக்க இந்த பொருசலியை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க வைராகியமா நின்னபடினால் ராஜா ஓடோடி என்ன கேட்கிறார் பாருங்க, தானியேலே ஆண்டவர் தப்பு வைத்தாரா என்று சொல்லி கேட்கிற, இந்த சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்பு வைத்தாரா என்று சொல்லி கேட்கிறது நம்ம வாசிக்கிறோம் அல்லவா என் பிரியமான தேவச்சனமே. இதெல்லாம் எதுக்கு நம்ம எழுதி கொடுத்துருக்காங்க, சாட்சிங்க. நம்ம இதெல்லாம் வாசிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள ஒரு வைராகியம் வர வேண்டும் என்று தான் தேவன் இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20, 21, 22 நாம் வாசிப்போம். அஞ்சாணிகள் பலி இடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலி இடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கணும். அதுவும் கொரிந்தியர் எல்லாவற்றுக்கும் எழுதப்பட்டிருக்கும். மனைவிக்கு எழுதப்பட்டிருக்கும், கணவனுக்கு எழுதப்பட்டிருக்கும், சபைக்கு எழுதப்பட்டிருக்கும். இந்த விக்கிரங்களுக்கு போனா நம்ம புசிக்கலாமா புசிக்க கூடாதான்னு எழுதப்பட்டிருக்கும். தனித்தனியா ஒவ்வொரு அதிகாரம் அழகா எழுதப்பட்டிருக்கும். அன்பு கூறுவதை பற்றி எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியா எழுதியிருக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிற இந்த வார்த்தை, அதுல முதலாவது அதிகாரத்துல முதலாவது வார்த்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அழகா புரியும். பரிசுத்தவான்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சபைக்கு, ஒரு தனி மனுஷனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கும். அது அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு தனி மனுஷனுக்கும் இதேதான், ஒரு சபைக்கும் இதேதான், ஒரு தேசத்துக்கு இதை யாரெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் என்று தான் இதில் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அஞ்சாணிகளுக்கு பலியிடுகிறீர்கள். அவங்களாம் புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அவங்கள யாருக்கு பலியிடுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் அந்த நேரத்தில் அவங்க வாயில உச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம தாவீதை நினைத்து பார்க்கணும். தாவீது சொல்லுவார், அந்நிய தெய்வத்துடைய நாமங்களை நான் என் வாயில உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாட்டி தெரியாம உச்சரிச்சிருமான்னு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமே. அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை நம்ம பழகிற ஜனத்தின் மத்தியிலையோ, நம்ம சொந்த பந்தங்கள் ஜனத்தின் மத்தியிலோ, நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு இது ஆச்சு, எனக்கு அது ஆச்சு, இந்த காரியம் முடிஞ்சு, அந்த காரியம் முடிஞ்சுன்னு பிசாசானவன் அவர்கள் வாயில பேச வச்சு நம்ம காதுலயே அதை விழ வைப்பான். ஆனா அவங்க எந்த கோயிலுக்கு நான் போட்டேன், ஏங்க இந்த கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்கிற தகுதி நமக்கு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயமானவர் என்று சொல்லி நம்ம மனசுல சொன்னாலே போதும், தேவனுடைய நாம அங்கு மகிமைப்படும். ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டுதான் சொல்லணும் இல்ல பிரியமான. ஏன்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாம இருக்குன்னு சொன்னா 1000 பேர் 1000 பேசுவாங்க. ஆனா நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம என்ன ஆண்டவர் பெரியப்பா, அவர் எனக்குள்ள இருக்கிறாருப்பா அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ள சொன்னாலே போதும். இந்த இடத்துல நேபுகாத்நேச்சரை நினைச்சு பாருங்க. வாயிலிருந்து வார்த்தையே வரல, அதற்குள்ள தேவன் அவனை அடித்தார். நம்ம உள்ளத்துக்குள்ள, நம்ம வாய்க்குள்ள என் தேவன் எனக்கு பெரியவர்ப்பா, என் தேவன் எனக்கு நல்லவர்ப்பான்னு சொல்லும் பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்று பாருங்கள். என் பிரியமான தேவ செலவே, அப்படி சொல்லுகிறோமா என்று பாருங்க. நானும் தான் ஆராதிக்கிறேன், நானும் தான் ஜபத்துக்கு போறேன், எனக்கு முடியல. பார்த்தீங்களா, அந்த தேவன் அற்புதம் செஞ்சுக்கிறார். அவங்க அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. புரிந்ததுங்களா உங்களுக்கு? நாம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா, தேவனை மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானிக்க விட. சின்ன சின்ன காரியம் தான். எல்லா காரியத்திலும் உண்மையா இருப்போம், எல்லா காரியத்திலும் உத்தமமா இருப்போம். ஆனால் சின்ன சின்ன காரியத்தில் நம்ம முறுமுறுத்து விடுகிற பத்தியா, அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை நாம் துக்கப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி நாம் பேசாதபடிக்கு தேவன் எனக்கு பெரியவர், எனக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? அவரிலும் நம்ம பெரியவங்களா? அவர்களையும் நம்ம பெரியவர்களா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கிறாங்க. அவர்களும் பெரியவங்களா? அவர்களும் நம்ம பலவான்களா? அவரோட நம்மளுக்கு வல்லமை இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்குது. இல்ல, நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து, ஏன்னா அவருக்கு தெரியும் எது நலமானது, எது தீமையானது, எது நன்மையானது, எது பாவம் என்று அவருக்கு தெரியும். என் பிரியமான தேவச்சனமே, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதைப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும். நம்ம கர்த்தருக்குள்ள கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். கர்த்தரை நம்ம எரிச்சல் மூட்டக்கூடாது. அவரிடத்துல நம்ம எரிச்சல் மூட்டோம். அவர் என்ன சொன்னாரு, அவரிடம் அன்பா வச்சுங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அவருக்கு அதிகமா கோபம் மூட்டினாங்க, எரிச்சல் மூட்டினாங்க, அங்கங்க அவரை பரிசோதிச்சு பார்த்தாங்க அவரை. அதனால அந்த மாதிரி நாம இராம தேவனை தேடுகிற பிள்ளைகளா, தேவனோடு கூட ஐக்கியமாய் வாழுகிற பிள்ளைகளா, அவரை நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டபடினா தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையை வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமீன். எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு, இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் நீங்க உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அநேக சிலைகள் இருக்கிறது. ஆனா நம்ம அந்த சிலையை பார்த்து பேசவோ செவிக்கவோ திட்டவோ, நீ வெறும் கல்லு தானே மண்ணு தானே, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
நம்ம வார்த்தை உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம உண்டு. நம்ம கிரியில காட்டணும், நம்ம கனி நிறைந்த வாழ்க்கையை காட்டணும். அப்படி காட்டினா ஆத்துமாக்கள் நம்ம அறுவடை செய்ய முடியும். என் பிரியமான தேவச்சனமே, பிசாசு பிடித்தவங்களும் ஆர்டர் முன்னாடி கொண்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு பாவியான ஸ்திரியும் கொண்டு வந்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த வசனங்களை படித்து அதன்படி அங்கே என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், அதை நம்ம பார்த்து உற்று கற்றுக்கொண்டு நம்ம வாழ வேண்டும். வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. நீங்கள் இப்படித்தானே, நீங்கள் தான் அதை வணங்குறீங்களே, இதை வணங்குறீங்களே, நம்ம எங்கேயுமே சொல்ல வேண்டாம். அதை சொல்லி தேவன் நம்மளை அழைக்கவில்லை. தேவன் நம்மளை அழைத்ததின் நோக்கமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பற்றி பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கு, அவரை பற்றி துதிக்கிறதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. ஆனா நாம் அதை விட்டு மற்ற காரியங்களை நாம் பேசி தேவனை, நமக்குள்ள விரும்பி வாசம் பண்ணுகிற தேவனை நாம் துக்கப்படுத்துவதாய் காணப்படுகிறோம். கனி நிறைந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இல்லாமல் அந்தகார கிரியைகளை, அந்தகார கடிகளையும் நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து யோசிப்போம். என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வார்த்தையிலிருந்து, அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அப்படியே நீங்கள் தொடர்ந்து இது எத்தனையோ வாட்டி வாசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்படி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம விட்டுட்டு தான் பாவ வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்குறோம், இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்குறோம். இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்கன்னு தான் ஆண்டவர் கூப்பிடுறார். நம்மளை பார்த்தாண்ட சொல்றார், இந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் நம்ம வெளியில் வரணும். முதலாவது நம்ம வெளியில் வர முயற்சியாவது பண்ணணும். முடியலப்பா, பிசாசின் கட்டில் இருக்கிற அப்படின்னா அவங்களுக்கு முடியாது, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் துணை வேணும், அவங்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்க ஆட்கள் வேணும். ஏன்னா அதையும் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அப்படி இருக்கும் பொழுது அவனால முடியாது, அவனுக்கு விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டு அவருடைய பிள்ளைகளை அனுப்புகிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம முயற்சியாவது பண்ணணும். இந்த இருளிலிருந்த வாழ்க்கையிலிருந்து, தேவையில்லாத பாவத்திலிருந்து, தேவையில்லாத சாபத்திலிருந்து நம்ம வெளியில வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அந்நிய நுகத்தில் அவிவிசுவாசம் நம்மளுக்கு ஐக்கியம் வேண்டாம் பிரியமான, அதுல பிணைக்கப்படவும் வேணாம், நமக்கு ஐக்கியமும் வேணாம். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தமே. அவங்க அநீதியா இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல போய் உங்களுடைய நீதியை நீ சொல்லவே சொல்லாத, நீ மாத்திரம் நீதி செய். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கிரிகை எப்படி இருக்கிறது, நீதி நிறைந்ததா இருக்கிறதா, கனி நிறைந்ததா இருக்கிறதா, அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம சொல்ல வேண்டிய வேலையை நமக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது. நம்ம கிறிஸ்துவர்கள், அவர்கள் அறியாதவர்கள், அவர்களிடத்துல போய் நம்ம திணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம அமைதியாக ஜெபிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருக்கும் போதும் அவங்க பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க, இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுவார்கள். அதுதானே நமக்கு கிறிஸ்து அந்த பேரை கொடுத்துருக்கார். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று நம்ம போகும்போது கிறிஸ்துவல் என்று சொல்ல வேண்டும், இவன் கிறிஸ்துவன் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும். அந்த ஒரு கிரிகை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் பங்கேது. நம்ம விசுவாசம் ஆண்டுக்குள்ள வந்துட்டோம், நடுவில் வருது பார்த்தீங்களா அவிவிசுவாசம். அந்த அவிவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கி போகணும். நமக்குள்ள விசுவாசம் ஆணி தரமாக வளரணும் பிரியமா. நாளுக்கு நாள் நம்ம விசுவாசத்துக்குள்ள வளரணும். இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு காரியம் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என் பிரியமான தேவச்சனமே. அப்படி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். அவிவிசுவாசமான வார்த்தை நாம் பேசக்கூடாது. இங்க உலகத்தாருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்த இடத்துல எழுதப்படலை, விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் எழுதப்படுது. இவன் ரட்சிக்கப்பட்டு பூரணப்பட்டிருப்பான், இவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான் ஆனா பூரணப்பட்டிருக்க மாட்டான். ஆண்டவர் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இதுதான் விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் சொல்ல அது இல்லை. இந்த இடத்துல விசுவாசி அவன் நல்லா ஆணித்தரமா வளர்ந்துருப்பான். விசுவாசி அவிவிசுவாசி கொஞ்சம் அவனுக்கு தேவைன்னும் போது அவனுக்குள்ள விசுவாசம் வரும், தேவையில்லாம ஐயோ இல்லப்பா என்னால முடியல அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை அவிவிசுவாசமா பேசிடுவான். டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு எனக்கு தெரியலையே அப்படின்னுவான். அது நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருக்கணும், கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணணும். இந்த காரியம் சரியா தப்பா அப்படின்னு ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அவன் அதை யோசிக்கவே மாட்டான். அவன் தான் அவிவிசுவாசி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
நம் யாரு? ஜீவனுள்ள தேவன், உயிரோடு கூட இன்றைக்கும் 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 பிரியமான தேவச்சனமே, உயிரோடு கூட இருக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா? அவருடைய ஆலயமா நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா! இந்த மகத்துவமான வார்த்தையை நாம் யோசித்து பார்ப்போமே. நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமான ஆராதனைக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா எப்படி? இதுதான் விசுவாசிக்கும் அவிவிசுவாசி. இவங்க தான் விசுவாசி. தேவைன்னும் போது ஆலயத்துக்கு ஓடுவாங்க. நமக்கு ஒரு காரியம் ஆகணும் போது ஆண்டவரை பிடித்துக் கொள்வாங்க. நம்மளோட காரியம் முடிந்ததும் ஆண்டவருக்கு நான் போயிட்டு வரேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க தான் அப்பப்போ வந்துட்டு போறவங்க, அவிவிசுவாசிகள். அதனால நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆனா நம்ம இடத்துல ஆண்டவர் விசுவாசியாகிய நம்ம இடத்துல ஆண்டவர் கனி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்க்க, கனி கொடுக்கிற வாழ்க்கையை நமக்கு எதிர்பார்க்கிறார். அவிவிசுவாசி நீங்க தொட்டு அந்த கொஞ்சம் கூட அந்த அவிவிசுவாசியோட குணம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தேவன் கர்ப்ப வேதனை படுகிறார். பவுல் படுகிறார் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கர்ப்ப வேதனை படுகிறான்னு சொல்லி நம்ம கலாத்திரல வாசிப்போம். அது போலத்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்து இந்த பூமியில பரிபூர்ணமான விசுவாசத்தோடு நம்ம வரும் வரை காத்திருக்கிறார். நம்ம எத்தனை வாட்டி விழுந்து எழுந்தாலும் தேவன் திரும்ப திரும்ப இவன் என் மகள் அல்லவா, இவன் என் மகன் அல்லவா, இவனுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே என்று சொல்லி கண்ணீரோடு கரம் நீட்டி காத்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் வந்து அவருடைய கரத்தை நம்ம பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லி என் பிரியமான தேவச்சனமே, தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க அவரிடத்துல வாங்க. இவ்வளவு காலம் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம மனம் மாறுவோம், தேவனை தேடுவோம், கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வருவோம் என்று சொல்லி தேவன் நமக்காக காத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு, நம்ம கனியற்ற அந்தகார வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடாது. தேவன் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் அநேக பேர் என்னோடு கூட எவ்வளோ ஜனங்கள் ஓடி வந்தார்கள். என்னோடு கூட ஆராதிக்கிறதுலையும் துதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் எவ்வளோ ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ஆனால் திரும்பி பார்க்குறேன், யாருமே கிடையாது, யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் அவர்களுக்கு தேவையானதை ஒவ்வொன்றை பெற்றுக்கொண்டு அந்தந்த இடத்துல ஓடிவிட்டார்கள். இதுக்கு சொல்லுவோம், ஒரு இடத்துல ஒரு பஸ் ஏறுன்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு பஸ் ஏறுன்னு சொன்னா அந்த ஸ்டாப்பிங் வரவில்லை, அவங்க ஸ்டாப்பிங் வரும்போது என்ன பண்றாங்க, இறங்கி போறாங்கன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஜனங்க என்ன பண்ணாங்க, அவரவர்கள் தேவையை பெற்றுக்கொண்டதும் ஓடி போயிட்டாங்க. ஆனா அதுக்காக தேவன் துக்கப்படலை. ஆனா அவர் ஒரு சில பேரை குறித்திருப்பார். பார்த்தீங்களா? சில பேரை குறித்திருப்பார், சில பேரை அழைத்திருப்பார், சில பேரை தெரிந்து கொண்டிருப்பார். பார்த்தீங்களா? அவர்களுக்காக தேவன் காத்திருப்பார். அவர்களுக்கு திரும்ப திரும்ப வசனங்களை கொடுத்து ஆற்றி தேற்றி, மகனே மகளே என்னிடத்துல வான்னு சொல்லி அவளை ஜெபிக்க வைக்க ஊக்கப்படுத்துவார். யாரையாவது அனுப்பி தேற்றுவார், அவளோடு கூட பேச வைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம புரிஞ்சுக்கணும், அவர்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் வேற, நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் வேற. என் பிரியமான தேவச்சனமே, அவங்க உலகத்துக்காக வாழ்ந்த தேவைகளுக்காக வாழ்றாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு இம்மையிலும் தருவேன், மறுமையிலும் தருவேன்னு சொல்லி நமக்குத்தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த கனியற்ற வாழ்க்கை நமக்கு வேணாம், கனி நிறைந்த வாழ்க்கையை கொடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நான் ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டு வச்சப்பா, அது நல்ல கனி கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனா அதுவோ கசப்பான கனியை கொடுத்துச்சுப்பான்னு சொல்ல. நான் அதுக்கு தொட்டி கட்டினேன், ஆலயம் கட்டினேன், எல்லாமே செஞ்சேன், நல்ல கனி நிறைந்து அதிகமான கனி கொடுக்கணும் நான் காத்திருந்தேன், ஆனா அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்ததேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல துக்கப்படுவார். என் பிரியமான தேவச்சனமே, அதே நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சீசர்களோடு கூட அவர் போகும்பொழுது பார்த்தா அவருக்கு பசி உண்டாயிட்டு அத்தி மரத்தை பார்ப்பார், ஏதாவது ஒரு பழம் கிடைக்குமா நம்ம சாப்பிடலாம் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு தெரியும், எல்லாமே நன்றாக தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா பழம் இல்லைன்னா உடனே சபிக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, இது இந்த வார்த்தை வந்து விசுவாசிகளுக்கு பொருந்தும். கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையில கூட நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல இது ஊமையாய் எடுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஆண்டவர் நம்மளால முடியலனா கூட ஜெபிக்க முடியலன்னு சொல்றாங்க சில பேர். அப்ப ஜெபிக்கவே முடியலனா கூட அவர் சமூகத்தை போய் அமைதியா உட்கார்ந்து, அப்பா என்னால ஜெபிக்க முடியலப்பா, என் மனம் ரொம்ப துவண்டு போயிருக்குப்பா, மன துக்கத்துல இருக்குப்பா, மன கசப்புல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜெபிக்க வைப்பார். சில நேரத்தில் அவர் நம்மளை பாடல்கள் மூலியமா பேசுவார். என் பிரியமான தேவச்சனமே,
ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லி நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன்னா எப்பொழுதாவது கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமா என்று சொல்லித்தான் தேவன் காத்திருக்கிறார். ஹalleluya. கனி நிறைந்த வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். 2 காரியம் பழைய ஏற்பாட்டிலையும் திராட்சை கொடியை பற்றி சொல்லியிருப்பார், புதிய ஏற்பாட்டில் அத்தி மரத்தை கொடுத்து நமக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை, உங்களில் அவனவன் தன் தன் தரின பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. உங்களில் அவனவன் நம்ம என்ன பண்ணணுமோ, நம்ம எப்படின்னு சொன்னபோது யோசிச்சு பாருங்க. தன் தன் சரீர பாண்டத்தை, ஆண்டவர் இடத்துல அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை யோசிச்சு பாருங்க. நான் தான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன், இந்த சரீரம் என்னுடையது, நான் இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்க தான் என்னுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? இதுக்கு அது அழகான வார்த்தை. உங்களில் அவனவன், நம்முடைய சரீரத்தில் ஏதாவது அழுக்கு இருக்குமானால், பாவ கரை இருக்குமானால், அவைகளை நாம் என்ன பண்ணணும், நீக்கி போட வேண்டும். நீக்கி போட்டு நல்ல ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியில வாழ வேண்டும். நம்முடைய பாத்திரத்தை சுத்தப்படுத்த, நமக்குள்ள இருக்கிற பாத்திரம், உள் பாத்திரத்தை சுத்தம் செய்ய சொல்கிறார். தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும்படி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்த. எப்படி சுத்தம்? அதிகால வேலையில எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தாவை என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, உமது ஆவியில என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய ஆவியில என்னை புதிய மனுஷனா மாற்றுங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை கலைத்து போடுங்க ஆண்டவர், என்னை புதிய மனுஷனா மாற்றுங்கப்பா. ஏன்னா ஆண்டு சொல்றாரு பார்த்தீங்களா, நான் உன்னை புதிய மனுஷனா மாற்றுவேன்னு சொன்னேன். அப்பா அந்த வார்த்தையின்படி நம்ம அப்படியே அப்பா கிட்ட கேட்கணும். என்னை புதிய மனுஷனா மாற்றுங்கப்பா, உமக்கு பிரியமான பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நம்ம கால வேலையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த அதிகால வேலையில தேவன் நம்ம சப்தத்தை கேட்டு அழகாய் நம்மளை சுத்திகரிப்பார். தேவை ஏன்னா ஒப்பு கொடுக்க வைப்பார். நம்முடைய வாயாலே அதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த இது நம்ம செஞ்சோம், இதை பண்ணோம், இப்படி திட்டணும், இப்படி பேசணும்னு நம்ம வாயாலே வெளியே வரும். அப்போ நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது சுத்திகரிக்கப்படுவோம். ஏன்னா உள்ள இருக்கிற பாத்திரம் அழுக்கா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள தேவ ஆவியானவர் வந்து தங்க முடியாது. என் பிரியமான தேவச்சனமே, நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனா சுத்திகரிச்சோமா? சுத்திகரிக்கப்பட்ட போது தான் ஒவ்வொரு டைமும் நம்மை சுத்திகரித்துக்கணும். அவனுடைய வாசனத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொடுத்து, ஆண்டவரே என்ன உள்ள இருக்கிற மனுஷன் என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, சுத்தப்படுத்துங்கப்பா, நாளுக்கு நாள் உமக்குள்ள வளர கிருபை செய்யுங்கப்பான்னு. ஏன்னா அவனுடைய பாண்டத்தை, சரீரமாகிய அந்த பாண்டத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. நீங்க என்ன கனமா பயன்படுத்துங்கப்பா. 2 பாத்திரம் இருக்கு, 2 பாத்திரம், ஒரு பாத்திரம் கனவீனத்துக்கு என்றும் ஒரு பாத்திரம் கனத்துக்கென்றும் தேவன் வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, இந்த 2 பாத்திரத்துல எந்த பாத்திரத்தினாலும் ஆண்டவர் பயன்படுத்த அவரால் முடியும். நீங்க கனத்துக்குரியவர்களா கனவீனத்துக்குரியவர்களா என்று சொல்லி உங்களை நீங்களே பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்க பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம்னா நீங்க அந்த பாத்திரத்தை சுத்திகரிங்க. அந்த பாத்திரத்தை சுத்திகரித்தவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது நம்மாலே சுத்திகரிக்க முடியாது. தேவ ஆவியானவர் வேணும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் நமக்குள்ள வேணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு வேணும். என் பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தையை நம்ம வாசித்து அப்போட கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் உள்ளும் புறம் வெளியும் நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். அப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். சுட்டெரிப்பின் ஆவியானவர் இருக்கிறார். அவர் சுட்டெரிப்பார். எது சுட்டெரிக்கணுமோ தேவையில்லாத நம்ம ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் சுட்டெரிக்கப்பட முடியும். ஹalleluya. மக்கு ஸ்தோத்திரப்பா. ஏன்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவாதி தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண துடிக்கிறார். அந்த தேவனை நம்ம வாஞ்சித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மோடு கூட இருப்பார். நம்ம வாசம் இல்லையா, அவர் நமக்குள்ளே உலாவி அவர் நமக்கு தகப்பனா இருப்பார், நாம் அவருக்கு பிள்ளையா இருப்போம் என்று சொல்லி ஹalleluya. அந்த வார்த்தையின்படி அவர் நமக்கு தகப்பனா இருக்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த பூமியில பரிசுத்தமா வாழறதுக்கு முடியலன்னு சொன்னா சில கற்கள் நமக்கு முன்னாடி வருதுன்னா அந்த கற்களை தகர்த்து போடுவதற்கு நமக்கு தேவனிடத்துல இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்ம இந்த பூமியில ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அவரோடு கூட வாழ முடியும். கனி நிறைந்த வாழ்க்கை நீங்க கொடுப்பீங்கன்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். அதனால தான் அவிவிசுவாசியா இல்லாம நம்ம விசுவாசியா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இந்த இடத்துல நமக்கு உறுதிப்படுத்துகிறார். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் தேவனை இவ்வளவு காலம் துக்கப்படுத்தி கொண்டிருந்ததா, சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தா, நம்ம
யோசித்து பார்ப்போம். வேத வசனங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஒருவேளை நீங்க விழுந்திருந்தீங்கன்னா அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் விசுவாசியா தான்ப்பா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவிசுவாசியா இருக்கிறேன்ப்பா. என்னை சுத்திகரிங்கப்பா. என்னை முற்றிலுமா கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வசனத்தின்படி ஒப்பு கொடுங்க. உங்க உள்புறத்தை, உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்துமாவை அவரால சுத்தப்படுத்த முடியும் என் பிரியமான தேவச்சனமே. அதற்குத்தான் வசனங்களை எழுதி கொடுத்திருக்கார். ஒருவேளை நம்ம தெரியாம விழுந்துட்டு இருப்போம். அதான் அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா, எனக்கு முற்றிலுமா கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா என்று சொல்லி இந்த கண்களா, காதுகள், வாய்கள், கர்த்தாவே நாக்கு, உதடு, கண் என்று சொல்லி இப்படி நம்ம அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது புதிய மனிதனாகவும் கனத்துக்குரிய பிள்ளைகளாய் மாறுவோம். தேவன் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். அநேக தேவைகளோடு இருக்கிறோம். அந்த தேவைகள் மத்தியில் நம்மளால ஒரு சில நேரத்துல ஐயோ நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கலையே, நம்ம இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி கோபத்துல நம்ம என்ன பண்றோம், ஏசப்பாவை திட்டி விடுகிறோம். அப்பா என்று சொல்லி அவர் நம்ம என்ன பண்றோம், கோபப்படுகிறோம். அவர் மேல நம்மளுடைய கோபத்தை காட்டுகிறோம். ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம ஒரு மண்ணு தானே அவருடைய பாதத்துல விழுந்துருவோம். அப்பா, நான் பேசினதுக்காக உங்களோட சமூகத்துல மன்னிப்பு கேட்கிறேன்ப்பான்னு சொல்லி அவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதத்துல விழுந்து நீங்கள் முத்தம் செய்யும் பொழுது அவர் மன்னித்து திரும்ப உங்களை பிள்ளையா அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். அவர் இல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் உங்களால ஒன்றுமே சாதிக்க முடியாது. என் பிரியமான தேவச்சனமே, நாம் எவ்வளவு காலம் அவரை விட்டு பின்வாங்கி ஓடுகிறோம் என்று சொன்னால் போன அவர்கள் திரும்பி வரும் வரை அவர் காத்திருப்பாரே தவிர அவர் தேட மாட்டார். காத்திருப்பார். நீங்க திரும்பி வரும் வரை உங்களுக்காக அவர் காத்திருப்பார். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் நம்ம ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், அவரை தேடுவோம். ஒருவேளை விழுந்திருந்தாலும் அவர் எழும்பி திரும்ப கட்டுகிறேன் என்று சொல்லி நம்ம அநேக இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா. அந்த மாதிரி நம்ம விழுந்திருந்தாலும் அவரால் எழுப்பி கட்ட முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறபடினால் விழுந்த இடத்துல கிடங்கன்னு விட்டுட்டு போகிற அல்ல, தூக்கி எடுத்து அரவணைக்கிறவர் நம்முடைய தகப்பன். ஆமா, கெட்ட குமாரன் நல்ல குமாரன் கதை இருக்கிறது போல கெட்ட குமாரன் மனம் திரும்பினான். பார்த்தீங்களா, அவனுக்கு என்னென்ன கிடைத்தது என்று பாருங்கள். அதே போலத்தான் கெட்ட குமாரனா நம்ம ஒருவேளை விழுந்திருக்கலாம், திரும்ப நல்ல குமாரனா நம்ம மாறி அப்பா கிட்ட போயிடுவோம்ப்பா, நம்ம பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்துக்கு போகும்பொழுது நம்மை தேவன் அரவணைத்து ஆசீர்வாதித்து உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, உமக்கு கொடி ஸ்தோத்திரப்பா. இந்த நல்ல நாள்ல தகப்பனே, உம்முடைய பொற்பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கர்த்தாவே, நான் விழுந்துட்டேனேன்னு சொல்லி கதறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருமப்பா. நான் ஒரு காலத்துல கனி நிறைந்த வாழ்க்கையில தான் இருந்தேன். ஆனா என்னோட தேவைகள் சந்திக்கப்படவில்லை. நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்படியோ விழுந்துட்டேன் பாவத்துல, நண்பர்கள் மூலமா நான் ஒரு பாவத்துல விழுந்துட்டேன், சிக்கி கொண்டேன் என்று சொல்லி கண்ணீர் விடுக்கிற பிள்ளைகள் ஏராளமான பிள்ளைகள் இருக்காங்கப்பா. இந்த சாத்தான் விரித்த வலையில நான் விழுந்துட்டேனே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளமாப்பா. ஸ்தோத்திரப்பா. தெரியாத நண்பருடைய கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு கர்த்தாவே நான் போயிருக்கேனே என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகள் ஏராளமான பேர் இருப்பாங்க. ஆண்டவரே, அவங்களை நீங்க தொடுங்க சுவாமி, தொடுங்கப்பா. மீண்டும் அவர்களை உம்முடைய கூட அரவணைத்து கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர்கள் தங்கி இருக்கட்டும் அப்பா. உம்மோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை தூக்கி எடுக்கப்பா. தூக்கி எடுக்கிற தேவன் அல்லவா நீர், அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. நீ உம்முடைய வேத வசனத்தின்படி தூர போன பிள்ளைகளை மடத்துல அருகில் வர கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதிங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கனி நிறைந்த வாழ்க்கை கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த மாம்சத்தின் கனிகளை வேரோடு பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகளை பிள்ளைகள் கொடுக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. கனி நிறைந்த வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளிடத்துல நீ எதிர்பார்க்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா வைக்க அவளை ஆசீர்வாதிங்கப்பா. நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதிங்க தகப்பனே. போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, பள்ளம் உண்டு, மேடு உண்டு, கண்ணீர் உண்டு ஆண்டவரே. அதன் மத்தியிலே உமக்கு என்று பக்தி வைராகியமாய் கனி கொடுக்கிற வாழ்க்கையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. உமது ஊழியக்காரராகிய நாங்கள் உம்முடைய திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. தூக்கி எடுங்க சுவாமி. உம்மால் அன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. என்னென்ன தேவைக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல கதறுகிறார்களோ, கண்ணீர் விடுகிறார்களோ, அது தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா.